வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. என் அப்பன் சிவனுடைய அருள் இருந்தா யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி பிறந்ததிலிருந்தே சிவன் பெருமானுடைய அருளால சித்தர் ஆயிருக்காங்க ஒரு பெண்மணி. அதாவது வேற குருவே யாரும் இல்லை, சிவபெருமானையே குருவா ஏத்துந்தாங்க. பாருங்களேன், சிவபெருமானும் அந்த பெண்மணிய தன்னுடைய சிஷியாக ஏத்துண்டு சித்தராவே ஆக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னா என் அப்பன் சிவபெருமானுடைய அருள் எப்படி, அந்த பெண்ணின் அதாவது பெண் சித்தரின் பக்தி எப்படி, அதை நினைக்கவே எவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு. அந்த சித்தர் தான் அம்மணி அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மணி அம்மாளை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். அதுக்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவங்க கோபால் பிள்ளை ஆயி அம்மாள் அப்படிங்கிற தம்பதிகள். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை தான் அம்மணி அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப செல்லமா வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா அந்த குழந்தை எப்பவுமே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் மீது அப்படி ஒரு பக்தியோடையே சிறு வயதிலிருந்தே இருந்திருக்காங்க. இந்த பேரண்ட்ஸுக்கோ ரொம்ப கவலையா போயிடுச்சு. என்னது இது, குழந்தையில இருந்தே இவ சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு சிவபெருமானைய பத்தியே பேசிட்டு இருந்தா, அவங்களையே போய் வணங்கிட்டு இருந்தா. சரி இருக்கட்டும்னு பார்த்தா இப்ப ஒரு வயசுக்கும் வந்தாச்சு, அவங்களுக்கு மேரேஜ் பண்ற லெவல்ல இருக்கும்போது திரும்பவும் இந்த சுவாமியையே வணங்கிட்டு இருந்தா யார் இவளை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோருக்கும் இருக்க கவலை அம்மணி அம்மாளுடைய பெற்றோருக்கும் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, இவளை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸையும் போலதான் அம்மணி அம்மாளுடைய மாமா மகன், அதாவது ஆயி அம்மாளுடைய அண்ணா மகனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்து எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. அதாவது திருமண நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட உடனே இல்லை எனக்கு கல்யாணமே வேண்டாம், என் அப்பன் சிவபெருமான நான் எப்பவுமே தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வணங்கிக்கிட்டே இருக்கணும், எனக்கு அவர் மட்டும்தான் எல்லாமே, தயவு செய்து எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அதுவும் 18ஆம் நூற்றாண்டுலன்னா கேட்கவா போறாங்க, பெண்கள்லாம் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செஞ்சாகணும் இல்லையா. இன்னைக்கு இருக்க மாதிரி சுதந்திரம்லாம் அப்ப கிடையாது இல்லையா. அதனால அவங்க முடிவுல அவங்க கரெக்டா இருந்தாங்க, திருமணம் செய்து வைத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் பிடிவாதமா அம்மணி அம்மாள் இருந்து சொன்னாங்க. ஆனா யாருமே கேட்கல, மாமா வீட்லயும் கேட்கல, இவங்க அப்பா வீட்லயும் கேட்கல, அப்பா அம்மா யாருமே கேட்கல. உடனே ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் சிவபெருமான்கிட்ட போய் அழுதுட்டே இவங்க முறையிட்டுட்டு நேரா அவங்க ஊர்ல இருந்த ஒரு குளத்துக்குள்ள போய் குதிச்சுட்டாங்க. உடனே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இவங்க குதிச்சுட்டாங்க. உடனே எல்லாருமே குளத்து நீச்சல் தெரிஞ்சவங்க எல்லாம் குளத்துல இறங்கி தேடி 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 பாக்குறாங்க, கிடைக்கவே இல்லை. 3 நாளும் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அப்புறம்தான் 3ஆம் நாள் காலையில அவங்க என்ன பண்ணிருக்காங்க, குளத்துல இருந்து எந்திரிச்சு அவங்களா நடந்து வந்திருக்காங்க. நடந்து வந்த உடனே அப்பதான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ சிவபெருமான் மேல அருளால இருந்ததுனால இவங்களுக்கு ஏதாவது சுவாமியை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் ஒருவேளை சித்தரா இருப்பாங்களோ, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதோ அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த ஊர் மக்கள் பேசிக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம அந்த ஊர் மக்களுக்கும் என்னமா ஆச்சு, இப்படி குதிச்சுட்டியே, ஆனா இன்னைக்கு திரும்ப வந்துட்டியே அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட எதுவும் சொல்லாமல் அமைதியா அந்த குளக்கரையில இருக்கிற மண்ணை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கையில கொடுக்க கொடுக்க அது அவல் பொரியா பிரசாதமா மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனேதான் அந்த ஊர் மக்கள் இவங்களை ஒரு சித்தர் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க.
அவ அப்பா அம்மாவும் இனி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, சிவனே அப்பா நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. உடனே அம்மணி அம்மாளும் என்ன பண்ணாங்க, தினமும் போய் அண்ணாமலையாரை வழிபடுறதும், அங்க கிரிவல பாதையில் சுத்தி வர்றதும், கிரிவலத்துல டெய்லி கிரிவலம் தான் சுத்தி வர்றதும், சிவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதும், அண்ணாமலையாரையே பாடிக்கிட்டு இருக்கிறதும் போற்றிக்கிட்டு இருக்கிறதும், இப்படியே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் கிரிவலம் வரும்போது அவங்களுக்கு அசரீரியா ஒரு குரல் கேட்டது. என்னன்னா, அம்மணி எனக்கு வடக்கு கோபுரத்தை நீ கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு இது நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா அவங்க நடந்து வந்துகிட்டு இருந்த இடம் அந்த வடக்கு கோபுர வாசலுக்கு முன்னால போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இது உண்மை அப்படின்னு அவங்க நம்பினாலும், சிவபெருமானுடைய ஆர்டர் அது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஆனா மனசுக்குள்ள நாமளும் ஒரு பரதேசி சித்தரு, நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாட்டு கூட எதுவும் கிடையாது இல்ல. அதாவது சிவபெருமான் பார்த்து எதனாலும் கொடுத்தாதான் நம்மளே சாப்பிட போறோம். இப்படி கிரிவலத்துல சுத்தின்னு இருந்து சிவனையே நினைச்சிட்டு இருக்க நம்மால எப்படி இந்த வடக்கு கோபுரத்தை நம்ம கட்டி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் பயம் எழுந்தது. இருந்தாலும் அவங்க மனசுல ஒரு தைரியத்தோட என்ன பண்ணாங்க, சரி சிவனுடைய சொல்லை நம்ம மீற வேண்டாம், ஏன்னா சிவன் தானே அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிறதுனால, சுவாமி என்னால முடியும் அப்படிங்கிறதுனால தானே என்கிட்ட இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க, அழகா உறுதியா நீ தான் முடியும் அப்படின்னு சொல்லி உன்னாலதான் கட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், யாருன்னு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னா அவ்வளவு நாளா அந்த வடக்கு கோபுரம் ஓரளவு அஸ்திவாரம் போட்டு நல்லா எடுத்துட்டு கடைசியில கோபுரம் மட்டும்தான் கட்டாம இருக்கு பாருங்க. அப்படின்னா அது யாரால முடியும் அப்படிங்கிறது நினைச்சு பார்த்து தானே சிவபெருமான் சொல்ல முடியும். அதற்காக அவரும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பாருங்க, அம்மணி அம்மளுக்காகவே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. உடனே சிரத்தையா அவங்க சொன்ன வார்த்தையை தலைமையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவர்கிட்டையும் இந்த மாதிரி வடக்கு கோபுரம் கட்ட போறோம், அதுக்காக நீங்க ஏதாவது நன்கொடை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட, பெண்கள் கிட்ட, எல்லாத்துக்கிட்டையுமே போய் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க கிட்ட எல்லாம் என் அப்பன் சிவபெருமானுக்கு வடக்கு கோபுரத்தை கட்டணும், அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வசூல் செய்து அந்த கோபுரத்துல 5 நிலை வரைக்கும் கட்டிட்டாங்க. மொத்தம் எத்தனை நிலைங்க, ராஜகோபுரத்துக்கு ஈடா இருக்கக்கூடியது வடக்கு கோபுரம். அங்க 11 நிலைகள் கொண்ட 11 கலசங்கள் கொண்ட கோபுரங்களாம் அது. அப்படிப்பட்ட கோபுரத்துல 5 நிலை கட்டப்பட்டாச்சு. இன்னும் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, எத்தனைதான் வணிகர் பெருமக்களையும் பொதுமக்களையும் நம்ம சும்மா தொந்தரவு பண்ணி அவங்ககிட்டயே வாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, சிவபெருமான் அருளால அவங்களுக்கு தோணுச்சு, நீங்க போய் மைசூர் மகாராஜா கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. உடனே அவங்க கிளம்பிட்டாங்க, அம்மணி அம்மாள் மைசூர் மகாராஜா கிட்ட கிளம்பிட்டாங்க. இது நடந்தது 18ஆம் நூற்றாண்டுல. அப்படி இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அங்க மைசூர்ல மகாராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்க வீரர்கள் வாயில இருந்தாங்களா அரண்மனை வாசல்ல, அவங்க உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவங்களை பார்த்தாலே சித்தர் தானே, பரதேசி மாதிரி இருக்கிறதுனால உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க சித்தர் இல்லையா, இவங்க லகிமா அப்படிங்கிற ஒரு முறைப்படி, அதாவது ஒரே நேரத்துல 2 இடங்கள் 3 இடங்கள்ல கூட அவங்க இருக்கலாமா, அந்த முறைக்கு பேர் தான் லகிமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த வாயில்ல இருந்த அந்த வீரர், போர் வீரர் வாயில் காப்போட என்ன சொன்னா, நீங்க இங்கே இருங்கம்மா, நாங்க கூப்பிடும் போதுதான் நீங்க உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி அங்க வாயில்லையே அந்த அரண்மனை வாசல்ல ஒரு ஓரத்துல உட்கார வைக்கிறான். சரின்னு அவங்களும் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க அந்த லகிமா முறைப்படி இங்கேயும் இருந்துட்டு உள்ள ராஜாவுடைய தர்பார்லயும் இருந்திருக்காங்க. அங்க ஏதோ ஒரு யோசனை, ஒரு இது தர்பார்ல ஓடிக்கிட்டு இருக்கு அங்க. அப்படி இருக்கும்போது அங்க பக்கத்துல போய் அம்மணி அம்மாள் நின்று இருக்காங்க. நின்ன உடனே ராஜா, எங்க வாயிற்காப்போன் எங்க, யார் இந்த அம்மா, இங்க இப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டுட்டு, உடனே அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அம்மா சொல்றாங்க, அம்மணி அம்மாள் சொல்றாங்க,
ஐயா, நான் ஒரு சித்தர், சிவபெருமானுடைய அருளாலே நான் சித்தராயிருக்கேன். நான் லக்கிமாங்கிற முறைப்படிதான் வாயிலையும் உட்கார்ந்துருக்கேன், இப்போ உங்களோடையும் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கோபுரம் கட்டணும், அண்ணாமலையாருக்கு வடக்கு கோபுரம் கட்டணும். அந்த கட்டடத்துக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி முடியும்? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? இது நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இருந்து திடீர்னு வெளியில போயிட்டாரு. வெளியில போய் அந்த வாயில் காப்போன்ட்ட கேட்கிறாரு. கேட்டா, இதோ இங்கதானே உட்காந்துருக்காங்க அந்த அம்மா அப்படின்னு காமிக்கிறாங்க. கரெக்டா அம்மணி அம்மா அந்த வாயில் காவலன் இருந்தான் இல்லையா, அவன் சொன்ன இடத்துல அழகா உட்கார்ந்த மாதிரி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது என்னது அதிசயம்? இங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி எந்த அதாவது வாயில் காப்போன்னு போக கூடாதுன்னு சொன்னா அதே மாதிரி வாசலையே உட்காந்துருக்காங்க. ஆனா இவங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க உள்ள அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா திரும்பவும் உள்ள போய் பாக்குறாரு. அந்த அம்மா இருந்த இடத்துல யாரையுமே காணோம், மறைஞ்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கே ஒரு சித்தரையே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சேன்னு மனம் வருந்தி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, கோபுரம் கட்ட தேவையான அத்தனை பொன் பொருள் பணம் பட்டாடை என்ன என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே யானை மேல, குதிரை மேல, ஒட்டகத்து மேல, அது இல்லாம போர் வீரர்கள் கிட்ட எல்லாம் நிறைய கொடுத்து அனுப்பினாரு. பட்டாடையோட சேர்த்து கொடுத்து அனுப்பினாரு. நினைச்சு பாருங்களேன், அம்மணி அம்மாள் பட்டாடை உடுத்துறவங்களா இருந்தாலும் ராஜாவுடைய அந்த உபசரிப்புக்காக அதையும் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து திருவண்ணாமலைய வடக்கு வாசலை கட்டி முடிச்சுட்டாங்க. எப்படி கட்டி முடிச்சாங்கன்னா, அத்தனை 6 7 தான் ஏறி இருக்கு. மொத்தம் 11 நிலை, 6 7 தான் ஏறி இருக்கு. அதற்கப்புறம் ராஜா கொடுத்த பணம், மைசூர் ராஜா கொடுத்த பணமும் எல்லாமே தீர்ந்து போச்சு. உடனே இவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. அப்பா சிவபெருமானே, நீங்க சொல்லிதான் நான் இந்த காரியத்தை ஈடுபட்டேன். எல்லார்கிட்டையும் என்னால முடிஞ்ச வரைக்கும் கேட்டேன், வாங்கினேன். இது வரைக்கும் 7 நிலை வந்துருச்சு. 11 நிலை கட்ட வேண்டும்னு ஆசைப்பட்டேன். இந்த 7 நிலையோட நின்றுடுமோன்னு பயமா இருக்கு. அப்பா சிவபெருமானே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என்னால என்ன செய்ய முடியும்? நான் சாதாரண மானிட பிறவிதானே அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை சிவபெருமான்கிட்ட அப்படியே ஒப்பிச்சுட்டு அப்படியே தவத்துல ஆழ்ந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது, தவம் பண்ணிக்கிட்டே ரொம்ப மனக்கவலையோட இருக்கும்போது என் அப்பன் சிவபெருமான் விட்டுருவாரா? உடனே நேரடியா வந்தாரு. நேரடியா வந்து என்ன சொன்னாரு? நீ ஒன்றும் கவலைப்படாத, இனி 8ஆம் நிலையிலிருந்து நீ கட்டடம் கட்ட ஆரம்பி. கோபுரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல், கட்டடம் கட்ட ஆரம்பி. தினமும் என்னுடைய விபூதிய நீ எடுத்து கொடு. யாருக்கு? அந்த கட்டட வேலை செய்பவர்களுக்கு. அப்புறம் பொருட்கள் எல்லாம் வாங்கணும் இல்லையா, எல்லாத்துக்குமே என்னுடைய விபூதியை எடுத்து கொடு. அவரவர்கள் செய்த வேலைக்கு தகுந்த மாதிரியும் அவரவர்கள் கொடுத்த பொருள்களுக்கு தகுந்த மாதிரியும் அங்க அவர்களுக்கு பணமாக வர வரும். அவங்க அதை வச்சு பார்த்துக்குவாங்க. அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு அம்மணி அம்மாள்கிட்ட சொன்னாங்க. அதே போலவே தான் அவங்க 11 நிலையையும் அந்த விபூதியை கொடுத்தே, அது விபூதினா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அன்பே உருவான சிவபெருமான் கிட்ட அந்த விபூதி தான் செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. திருநீர் தான் செல்வமே. அந்த திருநீரை கொடுத்தே இந்த 11 நிலை, அதாவது 8 9 10 11 4 நிலைகளையும் நம்ம அம்மணி அம்மாள் விபூதியை கொடுத்தே அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. ஒரு ஆங்கிலேயர் காலத்துல ஒரு பெண்மணி பெண் சித்தரா இருந்து இத சாதிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய மன தைரியம், விட முயற்சி, இதெல்லாம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளவு ஒரு அருமையான செயலை அவங்க செஞ்சிருக்காங்க. இவங்க அம்மணி அம்மாள் சரியான சிவபக்தரா இருந்தாங்கிறதுக்கு அவங்க விபூதி கொடுத்ததெல்லாம் பணமா மாறும்போதே நமக்கு தெரிஞ்சது இல்லையா. இன்னைக்கும் ஜீவ சமாதியா இருக்கக்கூடிய அம்மணி அம்மாள் அவங்களுடைய இடத்துக்கு, அதாவது அந்த சமாதியில போய் வணங்கி நின்னோம்னா எந்த விதமான மனக்கவலையா இருந்தாலும் போயிடுங்களாம். அது இல்லாம அவங்க சமாதியில கொடுக்கக்கூடிய அந்த திருநீரு விபூதி இருக்கு இல்லையா, அது எந்த விதமான நோய்களையும் தீர்த்து விடுமாம். பாருங்க, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்க. அவங்க சமாதி அடைந்து ரொம்ப காலம் ஆன பிறகும்
இன்னைக்கும் அந்த சமாதியிலிருந்து அருவமா நமக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் வரும்போது ஈசான்ய லிங்கத்துக்கு எதிரில் இவங்களுடைய அம்மணி அம்மாளுடைய ஜீவ சமாதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரிவலம் வரும்போதும் சரி, இல்ல கோவிலுக்கு வழிபட செல்லும் போதும் அம்மணி அம்மாளின் ஜீவ சமாதியில வணங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் வேணும், மனக்கவலை இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி இவரு ஜீவ சமாதி அடைந்தது தை பூசத்தன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அன்னைக்கு அங்க குரு பூஜை எல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை நாம அம்மணி அம்மாளுடைய அந்த ஜீவ சமாதியை சென்று தரிசித்தும், சிவபெருமான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, இன்னும் சொல்லியிருக்காரு, அடியேனுக்கு அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவரை வணங்குவதை விட அவருடைய அடியேன் யாரு? நம்ம அம்மணி அம்மாள். அதாவது சிவனடியார்களை வணங்கினாலே அவருடைய அருள் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால நம்ம அம்மணி அம்மாளை வணங்கிட்டு வருவோம், ஜீவ சமாதியை ஒரு தடவை தரிசித்து வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு நல்ல பதிவு சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தினமுமே நம்ம நல்ல பதிவு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். ஓகேங்களா? பாய்.